அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் குரல் பரிசோதனை நடத்த எஸ்ஐடி திட்டமிட்டிருக்கிறது. வரும் 6ஆம் தேதி ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடத்த அனுமதி கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு மனு அளித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் குரல் பரிசோதனை நடத்த எஸ்ஐடி திட்டமிட்டிருக்கிறது. வரும் 6ஆம் தேதி ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடத்த அனுமதி கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மனு அளித்திருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் குரல் பரிசோதனை நடத்த எஸ்ஐடி திட்டமிட்டிருக்கிறது. ஞானசேகரன் சில நபர்களிடம் நடத்திய உரையாடலை உறுதிப்படுத்த குரல் பரிசோதனை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் திட்டமிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்துல கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில அவரை தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பா 7ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அவரை குரல் மாதிரி பரிசோதனை செய்ய அழைத்து வந்திருப்பதாகவும் அதற்கான அனுமதி கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ஞானசேகரன் அழைத்து வந்திருக்கவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புழல் சிலையில் வந்த ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இன்று அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஞானசேகரன் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனை ஆய்வு செய்ததில் சில நபர்களிடம் அவர் பேசியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதற்காக குரல் மாதிரி பரிசோதனை செய்ய எஸ்ஐடி குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். தடவியல் துறை அலுவலகத்தில் குரல் மாதிரி பரிசோதனை நடத்துவதற்கு தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் சிறிது நேரத்தில் விசாரணை நடத்தி உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறார். 6ஆம் தேதி இந்த குரல் மாதிரி பரிசோதனை செய்ய அனுமதி கோரிதான் இந்த சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதற்கான உத்தரவு இன்னும் சிறிது நேரத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாணவி கொடுத்த புகாரிலே அந்த நபர், அதாவது சம்பவம் நடைபெற்ற அன்று வேறொரு நபருடன் பேசியதாகவும் வேறொரு சார்வருடன் தனிமையில் இருக்கக்கூடிய வற்புறுத்தியதாகவும் கூறப்பட்டது. அந்த சார் யார் என்பது குறித்து விசாரணையை தான் எஸ்ஐடி குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய நிலையில அதில் பதிவிட்டிருக்கக்கூடிய சில குரல் பதிவுகளை, அதாவது ஏற்கனவே சிலரிடம் பேசியிருந்ததாகவும் அந்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரிப்பதற்காக தற்போது இந்த குரல் பரிசோதனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான உத்தரவு இன்னும் சற்று நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.